360 டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் வழங்கும் சட்டம் உங்கள் கையில். ஒவ்வொரு வாரமும் நம்ம சட்டம் குறித்து பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். அந்த கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை அட்வொகேட் அஜய்குமார் ஞானம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில போன வார நிகழ்ச்சியில நேயர்கள் கமெண்ட் செக்ஷன்ல பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. நம்ம அந்த கமெண்ட் செக்ஷன் கேள்விகள்ல இருந்து போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேயர்களுடைய கேள்விகள்ல இருந்து போயிடலாங்களா? சொல்லுமா சார். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரி கட்டாத நிலம், செத்து போனவங்க பேர்ல இருக்கிற சொத்து, இது எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின் குறிப்பு அப்படின்னு போட்டுட்டு, இது மூலமா ஒயின் ஷாப்பை விட அதிகமான வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாத்தியங்களா? வரி கட்டாத நிலம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொல்ல முடியாதுமா. வரி கட்டாத நிலம் அதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ கார்பரேஷனுக்கு சொத்து வரி கட்டலைன்னா கார்பரேஷனை எப்படி அவங்ககிட்ட ஜப்தி பண்ணணுமோ அவங்க ஜப்தி பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்கனவே சட்டம் இருக்குது. அதே போல் ரெண்டாவது அவர் என்ன கேட்டார்னா, அது செத்து போனவங்க இதுனா அதுக்கு ஏற்கனவே அஃபிஷியல் அசைனின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குமா. செத்து போய் அதாவது ஒருத்தருக்கு வாரிசுதாரர்கள் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் அது டைரெக்டாக கவர்மெண்ட்டு அஃபிஷியல் அசைனின்னு ஒருத்தர் இருக்கார் கவர்மெண்ட்டு, அதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுமா. சார், அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, எங்களுடைய பரம்பரை சொத்து எங்கள் தாத்தாவுக்கு முன்னாடி கொள்ளு தாத்தாவுடைய சொத்து. அது எங்கள் தாத்தா எங்களுடைய சித்தப்பாவுக்கு நான் சின்ன பையனாக இருக்கும் போதே எழுதி வச்சுட்டாங்க. அப்போ எனக்கு எதுவும் தெரியல. இப்போ சித்தப்பாவும் இறந்துட்டாங்க. இப்போ அந்த சொத்தை நான் லீகலாக கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்கலாமா, டெஃபினட்டாக கேட்கலாம். ஏன்னா இது இவர் பரம்பரை சொத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா. பரம்பரை சொத்துன்னு அவங்க சொல்லும் போது இவங்க இவருக்கு சித்தப்பாக உயில் எழுதி வைக்க வேண்டிய இதுவே கிடையாது. உயிர் வேதிக்குன்னு ரைட்ஸே கிடையாது அவருக்கு. அதனால் பரம்பரை சொத்துன்றதுனால இவர் போய் கேட்கலாம். பட்டா என்றது ஒரு டாக்குமெண்ட் கிடையாது, ஓனர்ஷிப்பு இதுதான் இருக்கணுமே தவிர பட்டா ஒரு பெரிய டைட்டில் டாக்குமெண்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால் இது பரம்பரை சொத்துன்றதுனால இவர் கேட்கலாமா. சார், அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, எங்கள் தாத்தா சுயமாக சம்பாதிச்ச சொத்துக்களை அவங்களுடைய பையனுக்கு, அதாவது என்னுடைய மாமாவுக்கு எழுதி வச்சுட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்போதைக்கு கொஞ்சம் பணம் மட்டும் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. இது நடந்து 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எங்கள் தாத்தாவும் இப்போ இல்லை, இறந்து போயிட்டாங்க. நாங்கள் இப்போ அந்த சொத்தை கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கேட்க முடியாதுமா. ஏன்னா இது சுயமாக சம்பாதிச்ச சொத்து, அதனால் உயில் எழுதி வச்சுட்டாங்க. அந்த சுயமாக ஏற்கனவே கையலுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். சுயமாக சம்பாதிச்ச சொத்தை யாருக்கு வேணால் எழுதி வைக்கலாம். அது மாதிரி உங்கள் சித்தப்பாக்க எழுதி வச்சுட்டாங்க, மாமாவுக்கோ சித்தப்பாக்க எழுதி வச்சுட்டாங்க. அதனால் இவங்க இப்போ போய் எனக்கு அதில் பங்கு கொடுன்னு கேட்கறதுக்கு உரிமை கிடையாதுமா அவங்களுக்கு. சார், அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, செக் கொடுத்து பணம் வாங்கினவங்க இறந்துட்டாங்க. இப்போ அந்த செக்கு செல்லுபடி ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் திரும்ப வருமா? அவங்களுடைய மனைவி கிட்ட கேட்டதுக்கு இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒருத்தர் செக்கு கொடுத்தவர் இறந்து போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லைம்மா, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் செக் கொடுத்தவரே இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்கள்கிட்ட ப்ரொசீட் பண்ண முடியாதுமா. சார், அடுத்து ஒரு கேள்வி, என்னுடைய தாத்தாவுடைய சொத்து எனக்கு உயில் மூலமாக கிடைச்சிது. எனக்கு 5 பசங்க இருக்கிறாங்க. இந்த சொத்தை நான் விருப்பப்பட்ட நபருக்கு எழுதி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் தாத்தாக்கு எப்படி அந்த சொத்து வருதுன்னு முதல்ல அவர் சொல்லலை. அப்போ சப்போஸ் அவர் சுயமாக சம்பாரிச்சிருந்தாருன்னா, அவர் பேரில் கிரயப்பத்திரம் இருந்ததுன்னா, அவர் உயில் எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக யார் பேரில் உயில் எழுது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்க யார் பேரில் வேணால் எழுதி வைக்கலாம். அதே இது பரம்பரை சொத்துன்னா அவர் உயில் எழுத வேண்டிய அவசியமே அவருக்கு உரிமையே கிடையாது. அவருக்கு உயில் எழுத பரம்பரை சொத்தாக இருந்தால் அது அப்படியே வழி வழியாக வருமே தவிர அவர் உயில் எழுதுனதுனால அது சுயமாக சம்பாரித்த சொத்துன்னு மாறிடாது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, சுயமாக சம்பாதிச்ச சொத்துக்கு தான் உயில் எழுத முடியும், பரம்பரை சொத்துக்கு உயில் எழுத முடியாது. ஓகே சார். நேயர்களே, கமெண்ட் செக்ஷனில் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே தெளிவான விளக்கத்தை அட்வொகேட் அஜய்குமார் ஞானம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவாங்க. நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் சட்டம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் சட்டம் குறித்த பல கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவான விளக்கங்களை அட்வொகேட் அஜய்குமார் ஞானம் நம்மளுக்காக கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்த வாரம் சட்டம் குறித்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரியதர்ஷினி. வணக்கம். வணக்கம்.